வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் செல்வம். வார வாரம் கிசு காரணங்கள ஒவ்வொரு நடிகையை பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எந்த நடிகையை பத்தி பார்க்க போறோம்னா சாய் பல்லவி. சாய் பல்லவியை பத்தி ஏன் பார்க்க போறோம்னா, கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நிறைய பேர் டிமாண்ட் பண்றாங்க சாய் பல்லவியை பத்தி சொல்லுங்க, சாய் பல்லவியை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக இன்னைக்கு அவங்களுடைய ஹிஸ்டரி, அவங்களுடைய பயோகிராபி, அவங்களுடைய கிசுக்கள் எல்லாத்தையும் சொல்ல போறேன். சாய் பல்லவி அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ், அவங்க பிறந்த இடம் கோத்தகிரி, ஊட்டிக்கு பக்கத்துல இருக்கிற கோத்தகிரின்ற ஒரு ஊர்ல பிறந்திருக்காங்க. படிச்சு வளர்ந்த இடம் எல்லாமே கோயம்புத்தூர் தான். அவங்க அப்பா ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. அவங்க டாக்டராகவும் ஆயிட்டு இருக்காங்க. இதய அறுவை சிகிச்சைக்கு வந்து ரொம்ப, அது ஹார்ட் சம்பந்தப்பட்டதுக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. அதுல வந்து அவங்க டாக்டராகவும் இருக்காங்க. சினிமா மேல ரொம்ப அதிகமான ஆசைகள் இருந்திருக்கு. அவங்களுடைய ஃபேஸ் லுக், அவங்க கன்னத்துல இருக்கிற பரு காரணமாக அவங்களுக்கு ஒரு மைனஸ் தெரியும் இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த பரு வந்து இப்படி இருக்கு, இதனால எப்படி நம்ம வந்து ஏத்துப்பாங்களா ஆடியன்ஸ்ன்ற ஒரு தயக்கம் வந்திருக்கு. அவங்க வந்து டான்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் முறையாவோ இல்ல மற்றவங்கிட்ட யாருக்கிட்டே கத்துக்கல. அவங்க டிவியில பார்த்து டான்ஸ் பண்றதை பார்த்து இவங்க டான்ஸ் பண்ணியிருக்காங்க. டான்ஸ் பண்ணோட டான்ஸ்ல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. நம்ம விஜய் டிவியில அடுத்த பிரபுதேவா யாருன்ற ஒரு ப்ரோக்ராம்ல வந்து கலந்துட்டு இருக்காங்க. அந்த ஆடிஷன்ல கலந்துட்டப்போ அதுல வந்து பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து சினிமா வாய்ப்புகள் வந்திருக்கு. சாய் பல்லவி வந்து சினிமா வாய்ப்புகள் வந்திருக்குன்னு சொன்னா இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் மூலயமா இல்ல, அதுக்கு முன்னாடியும் வந்து சின்ன படம் நடிச்சிருக்காங்க. கஸ்தூரிமான்னு சொல்லிட்டு நம்ம பிரசன்னா பண்ண படம், ஒரு மலையாள டைரக்டர் எடுத்த படம். அந்த படத்துல கூட ஒரு சாங் செம்ம ஹிட், 18 வயசு பத்தி ஒரு சாங் செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனா படம் வந்து அந்த அளவுக்கு பெருசா போகல. அந்த படம் ஃபுல்லாக முழுக்க வந்து குற்றாலத்துலதான் எடுத்திருப்பாங்க. அந்த படத்துல வந்து ஹீரோயினுடைய தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க. ரெண்டாவது நம்ம ஜெயம் ரவி படத்துலயோ தாம் தூம் படத்துல ஹீரோயினுடைய சொந்தக்கார பொண்ணா நடிச்சிருப்பாங்க. இது சின்ன வயசுல அவங்க நடிச்சது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து சினிமா மேல ஒரு ஆசை, ஒரு கிரஷ் வந்துருச்சு. ஆனா வீட்டுல வந்து அவங்க வந்து அப்பா அம்மா வந்து ஒத்துக்கல, சினிமாவெல்லாம் போக கூடாது, படிப்பு தான் முக்கியம்னு சொன்னாங்க. டாக்டர் படிப்பை முடிச்சிருக்காங்க. டாக்டர் படிப்பை முடிச்ச பிறகு மறுபடியும் வந்து அந்த சினிமா மேல இருக்கிற கிரஷ் வந்து அவங்களுக்கு போகல. ஒரு சின்ன வயசுல நடிக்கும் போது வந்து அந்த பிம்பிள்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு ஏஜ் வந்த பிறகு அவங்களுக்கு பிம்பிள்ஸ் அதிகமா வந்திருக்கு. ஆனா சினிமா மேல இருக்கிற கிரஷ் அவங்களுக்கு போகல. இது இப்போ இவ்வளவு பிம்பிள்ஸோட படி ஹீரோயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாமரா வரும், ஷைனிங்கா இருப்பாங்களா, அமல் மாதிரி இருப்பாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருக்கு, ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்களான்ற ஒரு பயம், அது வந்து அவங்களுக்கு ஒரு மைனஸா அமையுமோ என்னவோன்ற ஒரு பயத்துல வந்து படங்கள் வாய்ப்புகள் வந்தாலும் அவங்க அவாய்ட் பண்ணி போயிருக்காங்க. நமக்கு வேண்டாம், வீட்லயும் ஒத்துக்கலையேன்னு சொல்லிட்டு, வீட்டுல நடிக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் தரலையேன்னு சொல்லிட்டு அது பேக் அடிச்சு போயிருக்காங்க. வேணான்ற மாதிரி தவிர்த்து போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மலையாள டைரக்டர் பிரேமம் படத்தினுடைய டைரக்டர் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி அவங்களை வந்து பிரேமம் படத்துல நடிக்க வச்சிருக்காங்க. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி அந்த படத்துக்கு ஒரு பிலிம் ஃபேர் அவார்டும் கிடைக்குது. அப்புறம் ஒரு தெலுங்குல ஒரு படம் பண்றாங்க, அந்த படத்துக்கு பிலிம் ஃபேர் அவார்டு கிடைக்குது. ஒரே வருஷத்துல 2 பிலிம் ஃபேர் அவார்டு வாங்கின நடிகை நம்ம சாய் பல்லவி. ஒரு மிகப்பெரிய நடிகைன்னு சொல்லணும் அவங்க நம்ம சாய் பல்லவி. சாய் பல்லவியுடைய ஹிஸ்டரி இது. அவங்களுடைய கிசுக்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இருக்குதுங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மாரி 2, அதாவது வந்து நம்ம தமிழ் படத்துல தமிழ் லாங்குவேஜ்ல முதல்ல தியான்ற ஒரு படத்துல ஏஎல் விஜயோட நம்ம மதராசப்பட்டினம், நம்ம முன்னாள் அமலாபாலுடைய முன்னாள் கணவருடைய படத்துலதான் ஃபர்ஸ்ட் அறிமுகமாகறாங்க. அதுல வந்து அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜா தான் போகுது. அந்த படம் ஆவரேஜா போனாலும் வந்து அவங்களுடைய இந்த பொண்ணு யாருன்ற அளவுக்கு வந்து தமிழ் சினிமால ஒரு தமிழ் ஆடியன்ஸை கவர் பண்ணிட்டாங்க. ஆனா படம் வந்து சுமாரா தான் போயிருக்கு. அது இருக்கும்போது ரெண்டாவது வந்து மாரி 2ன்னு சொல்லி தனுஷ் கூட விட ரெண்டாவது படம் வந்து மாரி 2. நம்ம தனுஷ் கூட வாய்ப்பு வருது. மாரி 2க்கு வந்து கமிட் ஆகுறாங்க. இந்த தனுஷ் எப்படி என்ன மாதிரி ஆகுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு ஒரு ஆக்டர் வராங்கடான்னா அவங்கள வந்து அவர் வந்து சாதாரணமாலாம் வந்து வாய்ப்புகள் வந்து அவர் படத்துல வந்து ஈஸியா கிடைச்சிருது ரொம்ப கஷ்டம். அவன் வந்து அவருக்கு மெயினா டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து பிரிஞ்சு போனதுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இப்ப மறுபடியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அந்த டைம்ல வந்து தனுஷ் எப்படி இருந்தாருன்னா மாரி 2 வந்து தியா படத்தை பார்த்திருக்காங்க. நம்ம ஏஎல் விஜய், தனுஷ், அமலாபால், திரிஷா, சிம்பு இவங்கெல்லாம் வந்து ஒரு டீம். ஜெயம் ரவி இவங்க எல்லாமே ஒரு டீம். அப்படி இருக்கும்போது ஏஎல் விஜய் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து அறிமுகப்படுத்திருக்கேன் சாய் பல்லவின்னு சொல்லிட்டு, பயங்கர ஃபேரா இருப்பாங்க, நல்லா டான்சர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பார்ட்டியில பேசும்போது யாருன்னு சொல்லிட்டு பார்த்திருக்காரு நம்ம தனுஷ். பார்த்தவொடனே இவங்க சொன்னா பார்ட்டி கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போனா அடுத்த படத்துல நீங்க வந்து மாரி 2ன்னு ஒரு படம் பண்ணலாம், அந்த படத்துல நீங்க தான் ஹீரோயினா பண்றீங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க வந்து இது பண்ணி ஜில்லுன்னு ஆயிட்டு இருக்காங்க. ஜில் பண்ணியிருக்காரு நம்ம தனுஷ். அதுக்கப்புறம் வந்து அந்த வாய்ப்பு எப்படி வந்து வரணும்னா இவர் வந்து இவங்களுக்குள்ள அந்த மாரி 2 படத்துல என்ன நடந்ததுன்றதான் இப்ப நான் சொல்றேன். ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே விஜய் சார் வந்து டக்குன்னு வந்து அந்த படம் சிறப்பு வேணும், அடுத்த பட வாய்ப்பு வந்து சினிமாவுல
ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, அதாவது ஒரு ஹெல்ப் வந்து ஒருத்தர் பண்றாங்கன்னா நம்மளால அவங்களுக்கு வந்து ஏதாவது ஆனால் மட்டும்தான், நம்மளால அவங்களுக்கு ஏதாவது யூஸ் இருந்தால் மட்டும்தான் உதவி செய்வாங்களே தவிர அட்ஜஸ்ட்மெண்ட் உள்பட மற்றபடி யாரும் எந்த காரணத்துக்காக வந்து உதவி செய்யவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஏஆர் விஜய் வந்து எப்படி உதவி செஞ்சாருன்றத வந்து அது நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அவருக்கு சாய் பல்லவிக்கு எப்படி அந்த படம் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாருன்றதை நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஏஆர் விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருந்தா நீங்க வந்து தவிர்த்துக்கோங்க. தனுஷ் கிட்ட சொல்றாங்க, அந்த மாதிரி கேரக்டர்லாம் நான் கிடையாதுன்னு சொல்றேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு கமிட் ஆகிறாங்க. கமிட் ஆகிட்ட உடனே அட்ஜஸ்ட் பண்ண நம்ம ஆளு வந்து தனுஷம் வந்து அப்படியே அவன் வந்து இல்லாத மாதிரி ஜென்யூனான பார்ட்டி மாதிரி அப்படியே நடந்துக்கிறாரு. அவங்க மாறிட்டு ஒரு சாங் செம்ம ஸ்பீடா ஆடி இருப்பாங்க டான்ஸ். அது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகும் போது கீழே விழுந்துறாங்க. அவங்களால டான்ஸ் பண்ண முடியல. ஸ்பாட்ல அவங்க அப்பாவும் இருக்காங்க. ஆனா தனுஷ் வந்து விடவே இல்லை. இதுதான்டா சரியான டைம்னு சொல்லிட்டு ஒரு பிரபுதேவா கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு முடிச்சிடலாம் மாஸ்டர் சொல்லிட்டு மறுபடியும் ஆட வைக்கிறாங்க. அவங்களால ஆட முடியல. ஏன் சார் இப்படி பண்றீங்கன்னு சொன்னாங்க. அவங்க அப்பா அந்த பக்கமா சாய் பல்லவி அப்பா அந்த பக்கமா அமைச்சுட்டா, நீங்க ஷூட்டிங் முடிகிறப்ப அப்போ வந்து நீங்க வந்து எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒத்துக்கணும்னு சொல்லி ஷூட்டிங் கொஞ்சம் கேன்சல் பண்றேன்னு அவங்க அப்பா ரிக்வஸ்ட் பண்றாரு. பல உடனே ஷூட்டிங் கேன்சல் ஆகி போயிடுறாங்க. போயிட்ட உடனே மறுநாள் ஒரு 3 நாள் கழிச்சு வராங்க. 3 நாள் கழிச்சு வரும்போது அப்போ போன்ல கான்டெக்ட் பண்றாங்க நம்ம சாய் பல்லவி தனுஷ் கிட்ட. ஏன் சார் அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டீங்க, நீங்க முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு. இல்ல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களை ஹீரோயின் ஆக்கி இருக்கேன் நான் என் படத்துல. இதுக்கு அடுத்த கட்டத்துல நீங்க வேற லெவல்ல போறீங்க. உங்களால எனக்கு எதுவுமே நடக்கலையே, நான் கேட்டதும் நீங்க கொடுக்கல. சரி அப்புறம் நான் ஏன் உங்களுக்காக நான் வந்து ஷூட் கேன்சல் பண்ணணும். அவர் பிரபுதேவா சார் நீங்க முடிச்சலாம்னு சொன்னாரு. அவருக்கு இண்டிபெண்டன்ட் ஷூட் இருக்குனாரு. அதனாலதான் வந்து எது ரெக்கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு. சார் நீங்க என்ன சார் எதிர்பார்க்கறீங்க, உங்களை தாங்க எதிர்பார்க்கறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படத்துல மாறி 2ல வந்து இது அப்ப அந்த வார பத்திரிகையில வந்த நியூஸ் தான் நான் அதுக்கு சொல்றேன். அப்போ வந்து தனுஷ் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணாங்க. பண்ணிட்டு பிறகுதான் வந்து அந்த படத்தை வந்து ஃபுல்லா முடிச்சு கொடுத்தாங்க. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் கூட நடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க, தனுஷ் கூட எல்லாம் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஏஆர் விஜய் தான் தனுஷ் கிட்ட போய் நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சி 2 பேரையுமே சவாரி பண்ணிட்டு இருந்தாரு பொழுது. தங்கச்சி வந்து ஏஆர் விஜயோடைய அசிஸ்டண்டா இருந்து ஷார்ட் பிலிம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது அக்காவும் தங்கச்சியும், அக்காவுக்கு தெரியாம தங்கச்சியை லவ் பண்றாரு, தங்கச்சிக்கு தெரியாம அக்காவை லவ் பண்றாரு. இது ஒரு கட்டத்துல வந்து தெரிஞ்சிருது. நம்ம ஏஆர் விஜய் பாக்குறதுக்கு வந்து பூனை மாதிரி இருப்பாப்புல. அவருக்கு மாற்ற பீஸ் எல்லாம் சரியான மாஸ்டர் பீஸா தான் இருக்கும். அமலா பால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவா படத்துல ஒரே படத்துல தான் பண்ணிருப்பாங்க. ஒரே படத்துல அவருக்கு கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி மேரேஜே பண்ணிட்டாரு. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.